ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனுடைய தயை இன்றைக்கு உங்கள் முன்னாலே செல்லும். தியான வசனம் விடுதலை பயணம் அதிகாரம் 33 வசனம் 19. அவர் என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகின்றேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகின்றேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும் என்ற வசனத்தை கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதாக கூறுகின்றார். மோசே இறைவனிடம், இறைவனே, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று தைரியமாக கேட்கின்றார். தமது தயை அவருக்கு முன்னே செல்லும் என்று இறைவன் வாக்கு பண்ணி பதிலளிக்கின்றார். மோசே தன் மனித கண்ணினாலே இறைவனுடைய பரிசுத்தத்தை, தேவத்துவத்தை, தயையை, சௌந்தரியத்தை காண விரும்பினார். இறைவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆனால் கடவுள் மோசேக்கு முன்பாக தாம் கடந்து போவதாக கூறுகின்றார். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று விவிலியம் கூறுகின்றது. கடவுள் அவருக்கு முன்பாக கடந்து போனார். கடவுள் அவருக்கு முன்பாக கடந்து போகின்ற போது அவர், கடவுளே, கடவுளே, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள இறைவன் என்று கூறினார் என்றும் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் மோசேக்கு முன்னாலே கடந்து சென்றார். அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றேன். பூமி எங்கும் எந்த மக்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் மக்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற மக்கள் எல்லோரும் கடவுளுடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கூறியதாக விவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது. மோசேக்கு வாக்கு பண்ணியுள்ளபடியே மக்கள் மத்தியில் பல அதிசயங்களை இறைவன் செய்தார். பிரியமானவர்களே, அதே போன்று இறைவனுடைய தயை உங்கள் முன்னாலே, உங்கள் குடும்பத்தினர் முன்னாலேயும் கடந்து செல்லும். மோசே இறைவன் தங்கியிருந்த இறை சமூகத்தையே அனுபவித்தார். ஆனால் உள்ளாக வாசம் பண்ணும் இறை சமூகத்தை அனுபவிக்கும் சிலாக்கியத்தை இயேசுவுக்குள்ளான இறைவனுடைய பரிசுத்த ஆவியின் வடிவில் இறைவன் நமக்கு அளித்துள்ளார். இறைவனை நமக்குள்ளாக கொண்டிருப்பது எவ்வளவு மகிமையான அனுபவம்! இயேசு நம்மோடு இருந்தால் எல்லா தயையும் நமக்கு முன்னாலே கடந்து செல்லும் என்பதை அது உணர்த்துகின்றது. கடவுளுடைய தயை உங்கள் முன்னாலேயும் இன்று கடந்து செல்லட்டும். ஆண்டவர் தாமே எல்லா தயையும் உங்கள் முன்னாலே கடந்து போகச் செய்வாராக. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதித்து சோஸ்தரிக்கின்றேன். ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா தயையும் என் முன்னாலே கடந்து போகட்டும். ஆண்டவரே, இவ்வுலகின் எல்லா காரியங்களை காட்டிலும் உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. என் இருதயத்தில் வாசம் பண்ணும். சமூகம் எனக்குள் தங்கியிருக்கும் சிலாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் கிருபையின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.